நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். आंख बंद करके प्रार्थना करें। ஆண்டவரே, வேதத்தின் ஒவ்வொரு அதிகாரங்களாக அவைகளிலிருந்து நாங்கள் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி ஒவ்வொரு அதிகாரமாக நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். हे परमेश्वर, हर एक अध्याय को हम ध्यान करते हुए आ रहे हैं। ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலிருந்து எங்களுக்கு தேவையான சத்தியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேளையிலும் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். उत्पत्ति 3रा अध्याय से हमें जरूर बातों को दिलाइए। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, यीशु के नाम से पिता, ஆமென். ஆதியாகமம் 3வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். उत्पत्ति वहाँ 3रा अध्याय को हम खोलेंगे। முதல் 2 அதிகாரத்திலே தேவனையும் அவருடைய படைப்பையும் அவருடைய மகிமையும் முதல் 2 அதிகாரங்கள் நமக்கு காண்பித்தன. पहला 2 अध्यायों में हमें ये देखा गया कि वो प्रभु का सृष्टि और बातें देखे थे। இந்த 3வது அதிகாரத்திலே மனிதனுடைய வேதனைகள் எல்லாம் எங்கே இருந்து வந்தது என்பதற்கான ஆணிவேர் இந்த 3வது அதிகாரத்திலே இருக்கிறது. 3रा अध्याय में मानव का समस्या कहाँ से शुरू हुआ है ये लिखा है। உலகத்துல ஏன் மரணம், ஏன் வியாதி, ஏன் கவலை, ஏன் சண்டைகள், சச்சரவுகள் என்று சொல்லி உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. दुनिया में क्यों झगड़ा होना है, क्यों बीमारी होना है, सारे बातें इसमें लिखा है। ஒருவேளை இங்கே பேசிக் கொண்டிருக்கிற நான் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் இந்த 3வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. हो सकता है आपका और मेरा जिंदगी का समस्या भी इसमें लिखा हुआ है। இந்த அதிகாரத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி பைபிளை பத்தி ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன். बाइबल के बारे में इसको पढ़ने से पहले एक बात बताना चाहता हूं मैं। சில நேரத்தில் சுவிசேஷம் அறிவிக்கும் போது ஃபர்ஸ்ட் பைபிள் கொடுப்போம் அப்படின்லாம் நமக்கு தோணும். யாராவது ஒரு ஃபர்ஸ்ட் இயேசுவை பற்றி சொல்கிறோமா, பைபிள் கொடுக்கணும்னு நமக்கு ஆசைப்படலாம், ஒருவேளை கொடுக்கலாம். किसी को भी सुसमाचार अगर सुनाते हैं बाइबल देने को हमारा मन करता है। ஆனால் விசுவாசிக்காத ஒரு மனிதனுக்கு பைபிள் படித்தா ஏதோ கட்டுக்கதையா, இது என்னடா அப்படின்னு சொல்லி நிறைய நேரம் புரியாது, சந்தேகங்கள் வரலாம், கிண்டல் பண்ணலாம். लेकिन अविश्वासी लोग अनेक समय में बाइबल को निंदा करते हैं, समझ नहीं पाते हैं। பைபிள் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாக மாறின ஒவ்வொருவருக்கு தான் இந்த வேதாகமம் புரிய ஆரம்பிக்கும். ये यीशु मसीह को पिता के रूप में ग्रहण किए हुए लोगों को ये बाइबल समझ में आता है। பைபிள் படித்து இயேசு கிறிஸ்துவை நம்புறது ஓகே இருக்கலாம். ஆனால் நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இயேசுவின் அன்பை அறிந்து தான் பாவி என்று ஒரு மனிதன் உணர்ந்து அவன் ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்து விட்டால், பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் வந்து விட்டால், இந்த வேத புத்தகம் தேவனுடைய வார்த்தையாக அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் புரிய ஆரம்பிக்கும். अगर यीशु को विश्वास करके पवित्र आत्मा उनके दिल में अगर आ जाएगा तो धीरे धीरे बाइबल भी समझ में आने शुरू होगा। பைபிளை பற்றி ஒரு வசனம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். इस बाइबल के बारे में आप लोगों को एक वचन बताना चाहता हूँ। ரோமர் 9வது அதிகாரம் रोमियो 9वां अध्याय, அதுல கடைசி வசனம் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசனத்திலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை வசனம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. यीशु मसीह के बारे में यशाया भविष्यवाणी के जरिए कहा गया बात वहाँ लिखा है। ரோமர் 9:33, இதோ இடறலுக்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையும் சியோனிலே வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. वहाँ 33वां वचन में जैसे लिखा है, देखो मैं सियोन में एक ठेस लगने का पत्थर ठोकर खाने की चट्टान रखता हूँ, लिखा है। தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर यहोवा यो कहता है, சியோனிலே இடறலுக்கான ஒரு கல்லை வைக்கிறேன். सियोन में एक ठेस लगने का पत्थर को मैंने रखा है। நம்ம வழக்கமா ஒரு வழியில நடந்து போறோம், हम ऐसे ही लगातार एक मार्ग में चलते திடீர்னு हैं, ஒரு செங்கலே ஏதோ ஒன்று விழுந்து கிடக்கு, நம்ம கவனிக்காம தடுக்கி விழுந்துடலாம். अचानक वहाँ एक ईंटा है, हम नहीं देखे हैं, हम ठेस लगते हैं। அது மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, இடறலுக்கான ஒரு கல்லை சியோனில் வைக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. प्रभु कहता है वैसे ही एक पत्थर को मैंने सियोन में रखा है करके कहता है। அது என்ன கல்லு? वो क्या पत्थर है? அதுல எழுதியிருக்கு, அடுத்தது அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் வெட்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி, அந்த கல்லுன்னு சொல்லிட்டு அதுன்னு சொல்லல, அவர்னு சொல்லியிருக்கு. वहाँ जो उस पर विश्वास करेगा वो लज्जित न होगा लिखा है, जो वो करके व्यक्ति के बारे में लिखा है। இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது. ये वचन यीशु मसीह के बारे में कहता है। அவரை நம்பினவங்க வெட்கப்பட வேண்டியதில்லை, வாழ்க்கையில ரட்சிக்கப்படுவாங்க, வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம். जो उस पर विश्वास करेंगे वे लज्जित न होंगे, जीत पाएंगे, लिखा है। விசுவாசிக்காதவங்களுக்கு இயேசு கிறிஸ்து இடறி விழுவதற்கான ஒரு கல். जो विश्वास नहीं करेंगे उनके लिए यीशु मसीह ठेस लगने का एक पत्थर के समान தான் है। பாவிங்கிற உணர்ந்து கொள்ளுகிற ஒத்துக்கொள்ளுகிற தன்மை இல்லை, இயேசுவை நம்ப மனதில்லாவிட்டால் இயேசு கிறிஸ்துவின் மேலேயே இடறி அவன் கீழே விழுந்து விடுவான். अगर यीशु मसीह को विश्वास ही नहीं करेगा तो यीशु मसीह के द्वारा ही वो गिरेगा भी। இந்த இடத்துல இந்த இடறலுக்கான கல் அப்படிங்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி இருக்குன்னு சொன்னேன். பைபிளையும் இந்த இடத்துல வச்சு நம்ம பார்க்கலாம்.
ठेस लगने का पत्थर बोलने से बाइबल को भी रख के हम देखना जरूरी है। விசுவாசிக்கிற நமக்கு இந்த பைபிளை படிக்க படிக்க நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் வெட்கப்படுவதில்லை, எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு வருகிறது. हम लज्जित नहीं होंगे, बाइबल को पढ़ते पढ़ते बहुत सारा आशीर्वाद भी होता है। விசுவாசிக்காட்டி இந்த பைபிளே எனக்கு தேவனிடத்திற்கு போவதற்கு இடரலாய் மாறிவிடும். लेकिन विश्वास अगर नहीं करेंगे तो ये बाइबल ही हमें ठेस लगने का पत्थर बनेगा। ஆதியாகமம் 3வது அதிகாரம் முதல் வசனம். उत्पत्ति वहाँ 3रा अध्याय का पहला वचन में हम अगर देखेंगे, இந்த அதிகாரம் நீங்க எல்லாரும் கட்டாயம் வாசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். मैं विश्वास करता हूँ कि आप लोग पढ़े होंगे इस अध्याय को। தேவன் சாப்பிடக்கூடாது என்று சொல்லக்கூடிய பழத்தை மனிதன் சாப்பிட்டு விடுகிறான். जिस फल को प्रभु ने मना किया उसको आदमी खाया, பிசாசு என்கிற நபர் வந்து வஞ்சித்து விடுகிறான். शैतान ने आकर उसको वंचित किया। அதனால என்ன நடந்துச்சு? उससे क्या हुआ था? ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். अदन वाटिका से भगाया गए। இதெல்லாம் சொல்லப்பட்ட சம்பவம் கட்டாயம் எல்லாரும் வாசிச்சிருப்பீங்க. ये सारे बातें आप लोगों को जरूर पता होगा। இப்ப முதல் வசனத்தை கவனிச்சு பாருங்க. इसमें पहला वचन पर ध्यान देंगे। சர்ப்பம் அல்லது பாம்பு தந்திரமுள்ளதா இருந்தது, அது ஸ்திரீயை நோக்கி அப்படின்னு சொல்லி நீங்கள் தோட்டத்தில் ஒரு பாம்பு ஒரு பெண்ணோடு பேசியதாக எழுதப்பட்டிருக்கிறது. सर्प धूर्त था, स्त्री से बात कर रहा है, ऐसा बात कर रहा है करके। என்னங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? பைபிள்ல பாம்பு பேசுமாக்கும்? ये कोई विश्वास की बात है क्या? सर्प कभी बात कर रहा है? ஆண்டவர் என்ன சொல்றாரு? சியோனிலே இடறலுக்கான ஒரு கல்லை வைக்கிறேன். प्रभु कहते हैं सियोन में ठेस लगने का पत्थर रखा हूं। விசுவாசிக்காதவன் இந்த பைபிள் வசனங்களை பார்த்து பார்த்து இடறி விழுந்துருவா. என்னையா பைபிள் என்னமோ எழுதி இருக்கு அப்படின்னு இடறி விழுந்து இன்னும் கொஞ்சம் இருதயம் கடினமாயிரும். जो अविश्वासी है इसी बाइबल को देख देख के वो ठेस खाएगा। விசுவாசிக்கிறவனுக்கு இது நம்முடைய வாழ்க்கையின் ரட்சிப்புக்காக இந்த வசனம் மாறி விடுகிறது. विश्वासी के लिए उद्धार का ये वचन बनेगा। அப்ப இந்த 3வது அதிகாரத்தை நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம், எப்படி வாசிக்க ஆரம்பிக்கிறோம்? தாழ்மையோடு விசுவாசத்தோடு இதில் சொல்லப்பட்டதெல்லாம் தேவனுடைய வார்த்தை உண்மை என்கிற அந்த ஒரு ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம அதை படிக்கிறோம். नम्रता से, विश्वास से इस अध्याय को हम पढ़ाई करना पड़ता है। இதை படிச்சுட்டு நான் நம்புவேன், என்னால நம்ப முடியல, ஏன் ஆண்டவர் சர்ப்பத்தை விட்டாரு, விடாம இருந்திருக்கலாம்ல, இந்த பழத்தை ஏன் அவர் வச்சாரு, வைக்காம இருந்திருக்கலாம்ல, இப்படிலாம் கேட்டுக்கிட்டே நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை எரிகிற நரகம் அவர்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. इसको भी पढ़ के अनेक लोग क्यों स्त्री से बात किया सर्प, क्यों वो फल को प्रभु मना किया बोल के अनेक लोग ठोकर खाते हैं। இதுல உள்ள இந்த வசனங்கள், இந்த அதிகாரங்கள் எதுக்காக எழுதப்பட்டிருக்கு? மனிதனுடைய ரட்சிப்பு, அவன் பரிசுத்தமாய் மாறுவதற்கு தேவன் கொடுத்த சத்தியங்கள். ये इसलिए लिखा है मानव के लिए वो उद्धार के जीवन में चला जाए, अनुभव हो जाए। ஆனா ரட்சிக்கப்படாத மனிதன் இந்த சத்தியங்களை, இந்த வார்த்தைகளை எப்படி பார்க்கறான்? लेकिन उद्धार जो नहीं पाया है वो इन वचनों को कैसे देखता है? பைபிளை பத்தி ஏதோ உனக்கு தெரியுது, बाइबल के बारे में कुछ तो जानेगा। ஆதாம் ஏவாள்னு யாரோ இருந்தாங்களா, आदम हव्वा करके कोई तो थे, அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுது. उनको एक विषय पता है। 2:25 இருக்கு, அவர்கள் இருவரும் நிர்வாணிகளா இருந்தார்கள்னு போட்டிருக்கு. 2:25 में लिखा है वे दोनों नंगे थे। அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருது இந்த விஷயம். ये विषय उनको पसंद है। அதை வச்சு ஒரு ஆபாச படம் எடுத்துறான். उसको चलते हुए एक गलत पिक्चर बनाया। நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு போஸ்டர் பார்த்தேன், ஞாபகம் இருக்கு, ஆடம் அண்ட் ஈவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆபாச திரைப்படம் திரையிடப்பட்டது. आदम हव्वा बोल के एक चित्र को बनाया, गंदा चित्र। விழுந்து போன மனிதனுக்கு இதில் உள்ள வார்த்தைகள் அவனை இன்னும் விழுந்து போக வைத்து விடுகிறது. जो गिर गया है उसको ये बात और गिरा देगा। மறுபடியும் சொல்லுகிறேன், வசனங்களை நாம் ஒவ்வொரு பகுதியாய் நாம வாசிக்க விசுவாசத்தோடு தாழ்மையோடு ஆண்டவரே சொல்லும், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்கிற ஒரு இருதயம் நமக்கு தேவை. वचन को पढ़ते पढ़ते हे प्रभु तू बोल, दास सुनता हूं, जैसा हम पढ़ना चाहिए। சில விஷயத்துல உண்மையாவே நம்மளால புரிஞ்சுக்கிட முடியல, ஒரு சந்தேகம் இருக்கு, ஆண்டவர் நம்மை கடிந்து கொள்ள மாட்டார். உனக்கு சந்தேகமா, நான் அதை தீர்த்து வைக்கிறேன், அதை ஆண்டவர் தீர்த்து வைப்பார் கட்டாயமா. कभी कभी हमको जो बात समझ में नहीं आता उसको जरूर प्रभु सिखाएगा। ஆனா வசனத்தை வச்சு வேதாந்தவாதம் நான் பண்ணுவேன், அது எதுக்கு பாம்பு பேசுமாக்கும், அது எதுக்கு ஆண்டவர் இப்படி செஞ்சாரு அப்படி செஞ்சாருன்னு நான் ஒரு கேட்கிற சுபாவம் எனக்குள்ள, அதை நான் சரி செய்யாவிட்டால் இருதயம் இன்னும் கடினமாகிவிடும். மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த ஆசீர்வாதத்திற்கு ஏதுவான ஜீவ கல்லாகிய இயேசு கிறிஸ்து போல இருக்கிற இந்த வசனம் நமக்கு இடர்களுக்கு ஏதுவாக மாறிவிடும். लेकिन अगर विश्वास के साथ अगर नहीं पढ़ेंगे इसी वचन को लेकर हम क्या करेंगे? ठोकर खाएंगे। எப்பெல்லாம் மனுஷன் பைபிளுக்கு விரோதமாய் விதாண்டவாதம் பண்ணுகிறானோ, जब कभी मानव बाइबल के विरोध में बोलता है, அது ஏன் ஆண்டவர் இப்படி செஞ்சாரு, இது ஏன் இப்படி வச்சாரு, அது எதுக்கு இப்படி பைபிள்ல இருக்கு, அது அப்படின்னு ஒருத்தன் கேட்டுக்கிட்டே இருந்தான்னா அவன் என்ன சொல்றான்? நான் தேவனோட ஞானி என்றவன் சொல்லுகிறான். ये क्यों हुआ है, ये क्यों ऐसा हुआ है, ऐसा जो बोलने वाला है अपने को प्रभु से बढ़कर ज्ञानी समझता। தேவ தூஷணம்,
प्रभु को निंदा करना है। ஆனால் தேவன் அன்புள்ளவர் பொறுமையுள்ளவர் அப்படிப்பட்டவர்களை விட்டு வைக்கிறார் இன்னும் மனம் திரும்ப காலங்களை கொடுக்கிறார் लेकिन परमेश्वर प्रेमी है, इसलिए ऐसे लोगों को अभी तक जिंदा छोड़ा है। இந்த மூன்றாவது அதிகாரம் இதை நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம ஒவ்வொரு வசனங்களாய் படிச்சு ஆராய்ச்சிலாம் நம்ம பண்ணல. வேத ஆராய்ச்சியை போல இந்த அதிகாரங்களை நம்ம இப்ப என்னுடைய இந்த சாயந்தர நேர இதில் நம்ம பார்க்கல. अभी ये शाम के समय में तीसरा अध्याय का हर एक वचन को तो हम ऐसा ध्यान नहीं करेंगे। நம்முடைய வாழ்க்கைக்கு நடைமுறையாக ஏதாவது சிலவற்றை கற்றுக்கொள்ளலாமே அப்படிங்கிற முயற்சியில ஜெபத்தோடு இதை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். लेकिन हमारा यथार्थ जिंदगी के लिए कुछ बातों को इसमें से देख रहे हैं। இங்க என்ன நடக்குது? ஆதாம் ஏவாள் என்கிற இரண்டு நபர்கள் தேவன் செய்யக்கூடாது என்று சொன்ன ஒன்றை செய்தார்கள். பாவம் என்பது உலகத்திற்கு வந்துவிட்டது, மரணம் என்பது உலகத்திற்கு வந்துவிட்டது. आदम और हव्वा दोनों प्रभु से मना किया हुआ कार्य को किए, दुनिया में उसके द्वारा पाप आया है। ரோமர் 5:19 பார்க்கிறோம். रोमियो 5:19 में देखते हैं, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல அப்படின்னு அங்க எழுதியிருக்கு. अगर क्योंकि जैसा एक मनुष्य की आज्ञा न मानने से बहुत लोग पापी ठहरे। ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டார்கள். एक मनुष्य की आज्ञा न मानने से बहुत लोग पापी ठहरे। இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கிற எச்சரிக்கை என்ன? ये वचन हमें क्या चेतावनी दे रहा है? நான் என் வாழ்க்கையில விழிப்பாய் ஜெபத்திலே இல்லாவிட்டால், பாவத்திற்கு எதிர்த்து போராடாமல் அதற்கு இடம் கொடுத்து இது என்ன பெரிய தப்பா என்ன பெருசாயிர போதுன்னு பாவத்திற்கு நான் இடம் கொடுக்க ஆரம்பித்தேனானால், अगर मैं अपना जिंदगी में पाप के लिए जगह दे दूंगा, இங்க எழுதியிருக்கிறது போல ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர்னு எழுதியிருக்கல, என்னுடைய பாவ வாழ்க்கை அநேகரை நரகத்திற்கு இழுத்து போவதற்கு காரணமாக மாறிவிடலாம். तो मेरा पाप की जिंदगी अनेक लोगों को नरक की ओर ले जाएगा। ஹிஸ்டரியில பார்த்தோம்னா பைபிளை குறை சொல்லி சந்தேகத்தை உண்டு பண்றபடி நிறைய பேர் புக்ஸ்லாம் எழுதியிருக்கிறாங்க. चरित्र में देखेंगे अनेक लोग बाइबल को नीचा समझ के लिखते हैं। அதை படிச்சு எத்தனையோ பேர் பைபிள் மேல உள்ள விசுவாசத்தை இழந்திருக்கிறாங்க. अनेक लोग उसको पढ़ के विश्वास को भी खोए हुए हैं। ஒரு மனிதனுடைய பாவத்தினால் தவறினால் அநேகர் நரகத்திற்கு தள்ளப்பட வாய்ப்பு இருக்கிறது. एक मनुष्य का पाप के वजह से बहुत लोग नरक के ओर जाने का मौका ஆனா है। அதே ரோமர் 5:19 பார்க்கிறோம், ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள் எழுதி அதனுடைய ஆப்போசிட் சொல்லப்பட்டிருக்கு. लेकिन उसी वचन में लिखा है एक मनुष्य की आज्ञा मानने से बहुत लोग धर्मी ठहरेंगे लिखा है। நீங்களும் நானும் இன்னைக்கு ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கிறோம் மனசுல. आप और मैं एक बात का याद रखना है, நான் தாழ்மையா உண்மையா இயேசு போல இருக்கணும்னு முயற்சி பண்ணி ஆண்டவருக்காக வாழ்ந்தால் என்னை கொண்டு அநேகர் ஆயிரங்கள் லட்சங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். अगर मैं अच्छा सा जिंदगी जीऊंगा तो मेरे जरिए 1000 लोग उद्धार को पाएंगे। இல்ல அதுலலாம் கவனமா இல்ல, ஜெபிக்கிறதுல கவனம் இல்ல, தப்பு செஞ்சா என்ன ஆயிரப்போது அப்படின்னு சொல்லி துணிகரமா இருந்து சொன்னா என்னை மட்டுமல்ல அநேக லட்சங்களையும் என்னால் அழிக்க முடியும். இதுதான் இதுல நான் சொல்ல விரும்புற முதல் சத்தியம். या तो मैं अगर पाप में जीऊंगा तो मेरे द्वारा लाखों लोग मर भी जाएंगे पाप में। ஆதியாகமம் 1:1 தேவனை நாம் சந்தித்தோம். उत्पत्ति पहला अध्याय पहला वचन में प्रभु को हम मिले थे। 3:1 அங்கே சாத்தானை பிசாசை சந்திக்கிறோம். वहां तीसरा अध्याय पहला वचन में शैतान को मिलते हैं। இந்த ரெண்டும் நமக்கு கண்களுக்கு தெரியாத ஆனால் 100% ரியாலிட்டி உண்மை. ये दोनों हमारे आंखों में नहीं दिखेंगे परंतु ये दोनों सच में रहते हैं। தேவன் தம்முடைய சித்தத்திலே அவருடைய அனந்த ஞானத்தினாலே இந்த ஆவிக்குரிய உலகங்களை நமக்கு மறைத்து வைத்திருக்கிறார். इस आत्मिक दुनिया को प्रभु हमारे आंखों से छिपा के रखा है। அதற்கு ஒருவேளை காரணங்கள்னு யோசிச்சோம்னா, उसका कारण ये है, ஏன் எப்ப பார்த்தாலும் நம்ம கண் அப்படியே தேவதூதர்கள் பிசாசு தேவனெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தா நல்லா இருக்குமே, ஸ்தேவான் சிங்காசனத்திலே தேவனையும் வலது பக்கத்தில் இயேசு கிறிஸ்துவையும் பார்த்தேன்னு சொன்னாரு, நமக்கு அப்படி எப்பயுமே தெரிஞ்சுக்கிட்டே இருந்தா நல்லா இருக்குமே. स्तिफनुस की जैसे हम भी स्वर्गदूत को शैतानों को हम आंखों से देख सकते हैं ना, ये अच्छा जिंदगी तो है। அது நம்ம அப்படி நினைச்சுக்கிறோம். அப்படி ஒரு ஆவிக்குரிய உலகம் முழுமையாய் நம்முடைய கண்களுக்கு திறக்கப்பட்டால் நம்மளால் தாங்க முடியாது. ऐसा हम सोचते हैं लेकिन वो अगर दिखेगा तो हम नहीं सक पाएंगे। நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஏதாவது பேய் படம் என்னைக்காவது எங்கேயாவது சொந்தக்காரங்க வீட்டு போய் ஒரு பேய் படம் ஓடிடும், நான் தெரியாம பார்த்துருவேன் கொஞ்ச நேரம். मैं जब छोटा था तो किसी के घर में जाता ना तो भूत का पिक्चर को देख के डरता था। ராத்திரி ஆயிடுச்சுன்னா ஒரு 6 மாசத்துக்கு தனியா பாத்ரூம் போக மாட்டேங்க. அம்மாவை கூப்பிடுவேன், கதவு கிட்ட நிக்க சொல்லுவேன், அம்மா நிக்கிறீங்களா நிக்கலீங்களான்னு கேட்டுட்டே இருப்பேன். उसको देखने के बाद 6 महीना तक अपनी मम्मी को बाथरूम के पास खड़ा करवा के मैं जाता था। உண்மையான பிசாசை பார்க்கல, படத்துல பார்த்திருக்கேன், அதுவே என்னால தாங்க முடியல. आमने सामने नहीं, केवल टीवी में देखा तो इतना डर गया मैं। பிசாசை நேரடியா பார்த்துட்டு எதுக்கு பயந்துட்டு இருக்கணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணாரோ அவனை கண்ணுக்கு தெரியாம வச்சிட்டார். इसलिए हो सकता है प्रभु हमको भूत शैतान को आंख से छिपा சரி, दिया। தேவதூதரெல்லாம் பார்த்துட்டு இருந்தா நல்லா இருக்குமே, ஒரு தைரியமா இருக்குமே. ठीक है, स्वर्गदूतों को तो देख सकते हैं।
பைபிள்ல படிக்கும்போது தேவ மனிதர்கள் எப்பெல்லாம் தேவதூதர்களை பார்க்கறாங்களோ जब कभी बाइबल का वक्ता लोग स्वर्गदूतों को मिलते हैं, ஐயா நான் தேவதூதர்களை பார்த்துட்டேன் அப்படின்னு யாருமே சொல்லல. हाँ बहुत खुशी हो गया हूँ, मैं स्वर्गदूत को देख लिया हूँ, ऐसा ஒரு नहीं बोले। தேவதூதனை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷம் அவங்களுடைய இருதயத்துல வரல. मतलब स्वर्गदूत को देखे आनंद उनके मन में नहीं आया, மாறாக தேவதூதர்களை சந்திக்கும் போது उल्टा वहां स्वर्गदूत लोगों को मिलने के समय में லூக்கா 1வது அதிகாரம் लूका का पहला अध्याय में அங்கே மரியாளுக்கு இயேசு கிறிஸ்து அவளுடைய வயிற்றிலே பிறக்க போகிறார் என்று சொல்லி ஒரு தேவதூதன் வருகிறார். एक स्वर्गदूत मरियम के घर में प्रवेश किया। அங்கே தேவதூதன் சொல்ற வார்த்தையை கவனிங்க. 30வது வசனத்துல 30वां वचन में लिखा है, தேவதூதன் அவளை நோக்கி மரியாளே பயப்படாதே. हाँ हे मरियम भयभीत ना हो। பிசாசை பார்த்தா பயந்துருமா நம்ம யோசிக்கிறோம். शैतान को देख के भले हम डरते हैं, ஒரு அழகான மகிமையான தேவதூதனை பார்த்து அங்கே பாவமுள்ள மனிதனுக்கு பயம் வருகிறது. सुंदर स्वर्गदूत को भी देखकर यहाँ इंसान डर गया है। அங்கே வந்த தேவதூதன் கத்தி வச்சுட்டு குத்துற மாதிரிலாம் வரல. चाकू लेकर तो स्वर्गदूत वहां नहीं आया है, மகிமையான ரூபம் கொண்டு ஒளியின் வஸ்திரத்தை தரித்து அங்கே வருகிறார். वहां सुंदर वस्त्र पहने हुए वहां आ रहा है। பாவம் செய்ததினால் மனிதன் இந்த ஆவிக்குரிய உலகத்தை நேருக்கு நேர் பார்க்கிற தன்மை இழந்து விட்டதினால் தேவன் அதை மறைவாக வைத்திருக்கிறார், நம்முடைய நன்மைக்காக மறைத்திருக்கிறார். पाप के वजह से हमारे आंखों से इस ऐसा आत्मिक दुनिया को प्रभु ने छिपा के रखा है। இயேசுங்கிறீங்களேப்பா, அவர் வந்துட்டா நான் அவரை நம்பிடுவேன்ல, ஏன் அவர் காமிக்க மாட்டேங்கிறாரு? நான் தான் இருக்கேன் காமிச்சிட்டா நான் நம்பிடுவேன்ல, இப்படிலாம் சிலர் கேட்பாங்க. कई लोग ऐसा भी बोलते हैं, यीशु मेरे सामने में आएगा तो मैं तो विश्वास करूंगा करके बताते हैं। இப்படி உங்க கேக்குற மாதிரி இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வர போறாரு. ऐसे वालों के लिए यीशु मसीह एक दिन जरूर आने वाला है। அன்னைக்கு என்ன நடக்கும்? उस दिन क्या होगा? வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் प्रकाशित वाक्य 6वां अध्याय। ஒரு நாள் இயேசு கிறிஸ்து மனிதர்களை கிண்டல் பண்றாங்க, இயேசு இருக்காரா, அவர் வர வேண்டியதானே, காமிக்க வேண்டியதானேங்கறாங்க. ஒரு நாள் அதை கட்டாயம் செய்ய போறாரு. अनेक इंसान लोग यीशु मसीह को मजाक उड़ाते हैं, क्यों वो नहीं आ रहा है, क्यों सामने नहीं आ रहा है करके। அந்த 6வது அதிகாரத்தின் கடைசியில இயேசு கிறிஸ்துவின் வருகையில என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லி எழுதி இருக்கு. 6वां अध्याय का आखिरी भाग में यीशु के आने में இயேசு கிறிஸ்து வானத்திலே மகிமையாய் வருகிறார். यीशु मसीह आकाश के बीच में होकर आ रहा है। 15ல பார்த்தா பூமியின் ராஜாக்கள், பெரியோர்கள், ஐஸ்வர்யவான்கள், பலவான்கள், அடிமைகள் யாவரும் 16ல் எழுதியிருக்கு, பர்வதங்கள் கண்மலைகளை நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி பயந்து திகிலோட இருக்கிறத பாக்குறோம். 15वां वचन में पृथ्वी के राजा, प्रधान, सरदार, धनवान, सामर्थी सभी लोग बोल रहे हैं, चट्टानों से कहते हैं हम पर गिर पड़ो। கிராமத்துல போய் ஒருத்தருக்கு ட்ராக்ஸ் கொடுக்குறோம், गांव में जाकर किसी को पर्ची தெருவுல நின்று இயேசுவை பத்தி ஒருத்தருக்கு சொல்றோம், यीशु मसीह के बारे में बताते हैं। அவர் கேட்கிறார் இயேசு வந்தா என்னையா, அவர் காமிச்சா என்னதான் அப்படின்னு அவர் நம்மள கேலி பண்றாரு. அவர் ஏன் காமிக்க மாட்டேங்கிறாரு, ஒளிஞ்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. वो हमें मजाक कर रहा है, यीशु मसीह को दिखाओ मैं देखूंगा ऐसा करके मजाक कर रहा है। நமக்கே தோணலாம், ஆமா ஜீசஸ் காமிச்சிட்டா அப்படி நம்பிடுவாங்களோ அப்படின்லாம் நமக்கு தோணலாம். हमको भी कभी लगता है अरे यीशु मसीह आ जाएगा तो ये विश्वास तो करेगा, பார்த்தா என்ன ஆகும் இருக்கு. लेकिन देखने से क्या होगा? திகில் அடைஞ்சிடறாங்க. ஐயோ அவர் முகத்தை எங்களால பார்க்க முடியல, மலைகளை பார்த்து என்ன மூடுங்கிறாங்க, மலை என் சத்தத்தை கேட்குமா, மூடுமா, என்ன பேசுனே தெரியல, பயத்துல மலையை பார்த்து எங்க மேல விழுந்துருங்கிறாங்க. ये लोग भयभीत हो गए, पहाड़ों को देखकर बोलने लगे कि हम पर गिर पड़ो। ஆதியாகமம் 1வது அதிகாரம் தேவனையும் 3வது அதிகாரம் பிசாசு என்கிற நபர் அவனோடு உள்ள கூட்டம் உண்மை என்கிற சத்தியத்தை நமக்கு முன்பாக வைக்கிறது. उत्पत्ति पहला अध्याय प्रभु को दिखाता है और उसी का तीसरा अध्याय शैतान को दिखाता है, दोनों सच है। C.S. லூயிஸ் என்கிற தேவ மனிதர் எழுதுகிறார், பிசாசுக்கு 2 வகையான நபர்களை பிடிக்கும்னு எழுதுறார். C.S. लुईस लिखता है शैतान को 2 प्रकार के लोग पसंद है, लिखता है। ஒன்று பிசாசு இல்லை என்று சொல்லக்கூடிய நபர்களே அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா, एक जो है शैतान नहीं है बोलने वाले भी पसंद है, இல்ல எப்பயுமே பிசாசை பத்தியே பேசிட்டு இருக்கவங்களே அவனுக்கு பிடிக்கும்னு எழுதுறாரு. दूसरा हमेशा शैतान के बारे में बात करने वाले भी पसंद है, लिखता है। சாம்பார் ஒட்டி கறி இடிச்சுனா பிசாசின் கிரியை நினைச்சுக்கிறது. कभी कभी सांबर अंदर जल गया उसका भी कारण शैतान बोलते हैं। கீழே தடிக்கி விழுந்துட்டா பிசாசு தட்டி விட்டான்னு யோசிக்கிறது. थोड़ा सा गिर गए तुरंत शैतान का नाम लेंगे। தேவனை பார்க்க முடியாதபடி பிசாசையே யோசிச்சுட்டு இருக்க, பிசாசு தடை செய்யறாம அப்படினே யோசிச்சிட்டே இருக்கிற ஒரு கூட்டம் அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா? मतलब प्रभु को नहीं सोचते हैं, हमेशा शैतान को ही सोचने वाले। பிசாசுலாம் எங்கயா இருக்கா நீ பாத்தியா அப்படிங்கறவங்களே பிசாசுக்கு ரொம்ப பிடிக்கும் C.S. லூயிஸ் எழுதுறாரு. शैतान तो है नहीं है, तू देखा है क्या, ऐसे बोलने वाले भी उनको पसंद है। தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு பிசாசின் தந்திரங்களை புரிந்து கொள்வதற்கு, நம்ம வெற்றியாய் வாழ்வதற்கு எதிரியை பற்றி தேவையான காரியங்களை பைபிள் ஆண்டவர் எழுதி வைத்து விட்டார். लेकिन हमें विजयी जीवन जीने के लिए
परमेश्वर वचन के द्वारा निर्मल बातों को लिखा है। பிசாசை பற்றி முழுமையாய் வேதத்திலே சொல்லப்படவில்லை. शैतान के बारे में पूरी रीति से बाइबल में नहीं बताया है। தேவன் முடிவெடுக்கிறார். நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எழுதி வச்சிருக்கிறார். प्रभु वहां नियम किया है, जितना हमें जरूरी है उतना दिखाया है, அது போதுமானது. उतना काफी है। இது எப்பயுமே ஒரு கிறிஸ்தவ உபதேசங்களை கற்றுக்கொள்வதிலே ஒரு அடிப்படை பாடம். यही हमको नींव की बातें हैं सीखने का। வேதம் போதுமானது. बाइबल पर्याप्त है। பைபிள் இஸ் எனஃப். बाइबल पर्याप्त है। இது சொல்லி என்ன நமக்கு சொல்லி கொடுக்குதோ அது போதும். ये जो सिखाता है पर्याप्त है। இதையே நம்ம இன்னும் படிச்சு முடிக்கல. इसको भी हम पढ़ नहीं पाते இதுல हैं। சொல்லாத ஆவிக்குரிய ஆழமான ரகசியங்கள் யாராவது சொன்னா அது நமக்கு தேவையில்லை. इसमें नहीं लिखा हुआ बातों को अगर कोई बोलेगा नहीं चाहिए। பிசாசை பத்தி பைபிள்ல என்ன போட்டிருக்கோ அவ்வளவு போதும். शैतान के बारे में बाइबल में जो लिखा है वही पर्याप्त है। இத பத்தி ஏதாவது புதுசா யாரோ சொல்றாங்க நமக்கு புரியல பிடிபடல இப்படி இருக்குமோலாம் அதை பத்தி யோசிக்கவே வேண்டாம். अगर कोई नया नया बातों को बताएगा तो हमें जरूरी नहीं है। சரி, இந்த பிசாசை குறித்து முதல் வசனம் சொல்றது என்ன? தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின அப்படின்னு சொல்லி காட்ஸ் கிரியேஷனுக்குள்ள பிசாசு இருக்கிறான். தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட தூதர்களுக்குள்ள இருந்து உருவானவன். இவன் ஏதோ தேவனுக்கு விரோதமாக திடீரென்று அவனும் உலகத்துல எப்பயுமே இருக்கான்னு நினைச்சிடக்கூடாது. हमें तीसरा अध्याय में लिखा है अचानक से शैतान नहीं आया है, परमेश्वर का सृष्टि के अंदर में ही वो भी आ रहा है। அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு பைபிள்ல ஓப்பனிங்ல அப்படி ஒரு சில படத்துல ஓப்பனிங்ல ஹீரோவுடைய ஷூ காமிப்பாங்க. இவர் எப்படி இருப்பாரு அப்படி நடந்து வர்றது. அது மாதிரி ஓப்பனிங் என்ன சொல்லியிருக்கு? தந்திரம் உள்ளவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. कभी कभी सिनेमा में हीरो को दिखाने के समय में वैसे ही यहाँ शैतान के बारे में मुलाकात किया गया है। இங்கே கழுத்தை நெரிச்சு ரத்தத்தை கக்க வைக்கிற ஒரு பிசாசின் கிரியைன்னு பார்க்கல. அவன் தந்திரமாய்த்தான் பொதுவாய் மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே கிரியை செய்கிறான். मतलब गले पकड़कर खून पीने वाला शैतान नहीं है, परंतु वो दूरत है। அந்த தந்திரம் என்ன? அப்படியே பேசுறான். ஹி இஸ் a reasoner. விதவிதமா பேசுறான். இப்படியா அப்படியா நம்மகிட்ட கேட்கறான். वो दूरत कैसा है, वो डिजाइन डिजाइन से बात करता है। நீங்க யோசிக்கலாம், நம்மட்டெல்லாம் அப்படி பேசுனது இல்லையே, என்னைக்கு ஏன்ட்ட அவன் பேசணும்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். आप ऐसा सोच रहे होंगे कभी शैतान मेरे से तो ऐसा बात नहीं किया है। எபேசியர் 6:16 ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து எழுதியிருக்கிறது. इफिसियों 6वां अध्याय 16वां वचन में आत्मिक मंडल के युद्ध के बारे में लिखा है। 6:16 சொல்லி இருக்கு, பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாய் அப்படின்னு அங்க ஒரு வார்த்தை எழுதி இருக்கு. वहां भैरी को जो आग की तरफ का धनुषों को हम सामना करना पड़ता है। நான் ஒன்னும் இப்படி பாம்பு மாதிரி வந்து பிசாசு என் கூட பேசினதெல்லாம் கேட்டது இல்லையே அப்படி நீங்க நினைச்சிட கூடாது. ऐसे आप ऐसा न मत सोचिए सर्प जैसे मेरे सामने नहीं आया है। ஆவிக்குரிய உலகத்தின் கம்யூனிகேஷன் சில நேரம் காதுல நேர கேட்கும், நிறைய நேரத்துல உள்ளத்துல பிசாசானவன் பேச முடியும். தேவன் பேசுவதை போல அவனும் ஒரு ஆவிக்குரிய நபர் உள்ளத்திலே எண்ணங்களை வைக்க முடியும். आत्मिक मंडल में हो करके वो हमारा दिल में बात करने वाला है शैतान जो है। ஆதியாகமம் 3:1 இருந்து அப்படியே பார்க்கிறோம். இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா, சாப்பிட்டா இப்படி ஆகும், அப்படியே பேசிட்டே இருக்கான் பாருங்களேன். அதே போல நம்முடைய இருதயத்துல எண்ணங்களை அவன் வைத்துக் கொண்டே இருக்க முடியும். ये प्रभु मना किया है क्या ऐसा वैसा बात कर रहा है, वैसे ही हमसे भी बात करते रहता है। ஊழியத்தை விட்டு சிலர் போகும்போது कभी कभी कुछ लोग सेवा को छोड़कर जाते हैं। சிலர் இப்படி சொல்லக்கூடும், कुछ लोग ऐसा बोलते हैं, நான் உட்கார்ந்து நல்லா யோசிச்சேன், बैठ कर मैं बहुत सोचा அதனால ஊழியத்தை விட்டு கிளம்புறேன். इसलिए अभी सेवा को छोड़ के जा रहा அவன் हूं। நினைச்சுக்கிறான், உட்கார்ந்து அவன் ரொம்ப ஞானமா யோசிச்சுதான் நினைச்சுக்கிறான். वो अपने में सोच रहा है बैठ के सोचा हूं करके। உட்கார்ந்து யோசிக்கும் போது நீ மட்டும் யோசிக்கல, உனக்கு யோசிக்கிறதுக்கு இன்னொருத்தன் கூட இருந்து ஹெல்ப் பண்றான். அக்கினி ஆஸ்திரங்களை வெளியே இருந்து எய்து கொண்டே இருக்கிறான். நம்முடைய சிந்தனைகள் குழம்பி அங்கே ஏவாளை போல தப்பு செய்து வைக்க விடு. अगर बैठ कर आप भी सोचेंगे, आपके पास में शैतान भी बैठ के आपके विरोध में बातों को डालता रहेगा। இந்த பிசாசுடைய தந்திரம் என்ன? முழு பொய்யை நம்மட்ட ஒரு நாள் சொல்ல மாட்டான். ये पूरा झूठ को एक ही दिन में नहीं बोलेगा। அவன் சொல்றதுல நிறைய உண்மை இருக்கும், बहुत सारा सच्ची बात भी होगा। நல்ல விஷயத்தான சொல்றாரு அப்படின்னு பிசாசு சொல்றதெல்லாம் தோணும், நல்ல சஜஷன்ஸ் போலவே இருக்கும். तो हमें लगेगा अरे ये भी तो सच्चाई को बोल रहा है। ஆனா பிசாசு நிறைய உண்மைகளை சொல்லி முக்கியமான பொய்யை நடுவிலே மறைத்து வைத்து விடுவார். परंतु कुछ सच्चाई को बोलकर एक बड़ा झूठ को बीच में बोल देगा। உதாரணத்திற்கு 3 நாள்ல சொல்றான், இந்த பழத்தை சாப்பிட்டா நீங்கள் சாக மாட்டீங்கன்னு சொல்றான். तीसरा अध्याय 4वां वचन में बताता है तुम निश्चय ना मरोगे। பைபிள் சரியா தெரியாம படிச்சோன்னு சொன்னா ஆக்சுவலா சாப்பிட்டோன்னே டம்முன்னு செத்து விழுந்துறல ஏவாளோ ஆதாமோ, ரொம்ப வருஷம் அடுத்து உயிரோட இருக்காங்க. हाँ ये भी सही है, फल को खाने के तुरंत ये लोग तो मर तो नहीं गए हैं, ஒருவேளை ரொம்ப நாள் கழிச்சு சாகுறாங்க, बहुत दिनों के बाद ही मर रहे हैं। அப்ப அது என்ன சாவை குறித்து அங்க சொல்லி இருக்கிறது? लेकिन वहां क्या मरण के बारे में लिखा है? எபேசியர் 2:1 इफिसियों 2 अध्याय 1 वचन में எபேசியர் 2:1 அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் அப்படின்னு உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. वहां पाप और अधर्म में मरे हुए तुम्हें
करके लिखा है। தேவனுடைய பார்வையிலே இன்னைக்கு இயேசுவுக்கு அப்பாற்பட்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனும் பாவத்திலே மரித்தவனாய் இருக்கிறான். जितने लोग यीशु से बाहर है वे लोग पाप में मरे हुए हैं। அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே இந்த ஆவிக்குரிய மரணம் ஆதாமும் ஏவாளுக்குள் வந்து விடுகிறது. फल को खाते ही आत्मिक मरण दोनों के अंदर आ गया। இதெல்லாம் பிசாசு அவன் உண்மையை போலவே சொல்லி சொல்லி ஏமாற்றுவது அவனுடைய தந்திரம். இன்னைக்கும் அதான் செய்றான், இனியும் அதை செய்வான். वो हमेशा यही काम को करता है, इस झूठ बात நம்ம को। வாழ்க்கையில எப்பெல்லாம் பின்மாற்றம் அடைகிறோமோ, இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் குறைகிறதோ, ஊழியத்தை குறித்து பயம் வருகிறதோ, பரிசுத்த வாழ்க்கை குறித்து சந்தேகம் வருகிறதோ, அங்கே பிசாசு ஏதோ வகையில he was reasoning with us. நம்ம கூட ஏதோ வகையில அவன் சம்பாஷித்து கொண்டே இருக்கிறான். அதை நம்ம தான் யோசிக்கிறோம், நம்ம ஏதோ சரியான ட்ராக்ல போறோம், நம்மளை ஏமாற்ற வைத்து நம்மை அழித்து விடுவது அவனுடைய நோக்கம். जब कभी हम पीछे हटते हैं, जब कभी हम प्रभु से दूर होते हैं, जरूर हमारे पीछे शैतान है, वो हमसे बात करते ही रहता है। அந்த பிசாசு கொடுக்கிற சோதனைகளுடைய ரெஸ்பான்ஸ்ல ஒரு சின்ன ஒரு பார்ட் உங்களுக்கு நான் விளக்கி சொல்ல விரும்புறேன். उसका दूरत बात में एक छोटा सा उदाहरण को बताता हूँ। ஆதியாகமம் 3 उत्पत्ति 3 का 6வது வசனத்துல அந்த முழுமையாய் ஏமாற்றப்பட்டவுடன் ஏவாளுடைய எண்ணங்கள் அங்க எழுதப்பட்டிருக்கு. 6वां वचन में वहाँ हव्वा के विचार लिखा है। நான் நேத்து ஏற்கனவே சொன்னேன், தோட்டத்தில் உள்ள எல்லா பழங்களையும் சாப்பிடலாம், ஆயிரக்கணக்கான வெரைட்டிஸ் எல்லாம் ஆதாம் ஏவாளுக்கு தான். कल मैंने कहा वृक्ष का सभी वृक्षों का फल खा सकते हैं, ஒரு மரம் அது மட்டும் சாப்பிடக்கூடாது. एक वृक्ष का फल को नहीं खाना है। அதுல பாக்குறோம், பிசாசுடன் பேசி முடித்தவுடன் ஏவாளுக்கு என்ன தெரியுது, அது புசிப்பதற்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறதுன்னு சொல்லி எது கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரோ அதை அட்ராக்டிவாய் மிக மிக கவர்ச்சியாய் மாற்றுவது பிசாசுடைய பெரிய தந்திரம். वहाँ शैतान का दूर तक का बात को देखिए, खाने के लिए अच्छा है बोल रहा है और देखने में मनभाव, बुद्धि देने के लिए चाहने योग्य, ऐसा करके दिखाता है। இந்த முயற்சியை பிசாசு உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில அவன் அனுதினமும் ஏதாவது வகையில கொண்டு வரலாமான்னு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். यही कोशिश को शैतान आपके और मेरा जिंदगी में प्रतिदिन करेगा। தப்புல தான் பரவசம் இருக்கு, அங்கதான் வாழ்க்கையின் சந்தோஷம் இருக்கு என்று சொல்லி தப்ப ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவா மாத்துறது அவனுடைய தந்திரம். गलती में ही आनंदित है करके प्रतिदिन आपको बोलेगा वो। அதுல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை பார்வைக்கு இன்பமும்னு இருக்கு. देखने के लिए वहाँ योग्य, चाहने योग्य भी, மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சுன்னு சொல்லுவோம், मतलब देखने में मनभाव करके बोल रहा है। கண்ணுக்கு சந்தோஷம் எழுதிருக்கு, பார்வைக்கு இன்பம் எழுதிருக்கு. என்ன ஒரு வேர்டு பாருங்களேன், देखने में मनभाव लिखा है। இந்த கண்ணை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது மத்தேயு 6வது அதிகாரம் எடுத்துக்கங்க. आंख के बारे में मत्ती 6वां अध्याय में प्रभु बोल रहा है। நம்ம வாழ்க்கை நல்லா இருக்காதா நல்லா இருக்க போதாங்கிறத தீர்மானிக்கிறது இந்த கண்ணுக்கு ரொம்ப முக்கியமான இடம் இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. हमारा जिंदगी बनेगा या बिगड़ेगा ये आंख के ऊपर है। 6:22 கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. आंख तो शरीर की ज्योति है लिखा है। வெளியே பார்க்கிற கண்ணு நம்ம உள் உடம்புக்குள்ள வெளிச்சத்தை கொடுக்குதாம். मतलब बाहर का आंख हमारा अंदर का शरीर में प्रकाश देता है। கண் தெளிவா இருந்தா சரீரம் முழுசும் வெளிச்சமா இருக்கும். अगर கண் हमारे கெட்டதா आंख, இருந்தா சரீரம் முழுவதும் இருளா இருக்கும்னு 23ல சொல்லி இருக்கு. अगर 23वां वचन में लिखा है यदि हमारा आंख सही है तो पूरे शरीर भी उजियाला होगा। நான் நல்லா இருக்க போறேனா, வாழ்க்கையில நல்லா இருக்க போறது இல்லையா, நாசமாக போறேனா, நான் என்ன பார்க்கிறேன், எதை பார்க்கணும்னு யோசிக்கிறேன், அதுல இருக்கு. मैं बनने वाला हूं या बिगड़ने वाला हूं, जिसको मैं देखता हूं उसके अनुसार है। கண்களின் பரிசுத்தம் முக்கியங்கிறது நமக்கு தெரியும். आंख में पवित्रता बहुत जरूरी है। இச்சையான பார்வை விபச்சாரத்திற்கு ஆண்டவர் சமப்படுத்துகிறார். जो कुदृष्टि है वो व्यभिचार के समान है। இந்த கண்ணை குறித்து நம்ம பார்க்கிற விதங்கள் அதில் கவனம் இருக்க வேண்டும். आंख से देखने का कार्य जो है हम सावधानी से रहना है। வாழ்க்கையில ஒரு ஆணும் பெண்ணு எங்க தப்பு பண்ணலாம் அப்படின்னு நீதிமொழிகள் பல வகையில பல இடங்கள்ல சொல்லியிருக்கோம். जिंदगी में आदमी और स्त्री कहाँ गलत करते हैं, नीति वचन में लिखा है। 6:25 கவனிச்சோன்னு சொன்னா 6:25 में உன் இருதயத்தில் அவளை அழகை இச்சியாதே, அவள் தன் கண் இமைகளினாலே உன்னை பிடிக்க விடாதே. उसकी सुंदरता देखकर अपने मन में उसकी अभिलाषा न कर, वह तुझे अपने कटाक्ष से फंसाने न पाए। கையால இப்படி கழுத்தை பிடிக்கலாம், आंख से हाथ से गले पकड़ सकते हैं, கண்ணை வச்சு பிடிக்க முடியுமா? लेकिन आंख से पकड़ सकते हैं क्या? ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், தன் கண் இமைகளினாலே உன்னை பிடிக்க விடாதே. वहां लिखा है तुझे अपने कटाक्ष से फंसाने न पाए लिखा அப்ப है। கண்ணை வச்சு நான் என்ன செய்யணும்? आंख से हम क्या करना है? 4:25 நீதிமொழிகள் नीति वचन 4:25 में, உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. 4:25 में लिखा है तेरा आंख सामने ही की ओर लगी உன் रहे, கண் இமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. तेरी पलकें आगे की ओर खुली रहे।
அங்க கண் இமையினால பிடிக்க விடாதன்னு சொல்லி இருக்கு. वहाँ कटाक्ष से न फंसाने पाए लिखा है। இங்க எழுதியிருக்கு உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. तेरी आंखें सामने ही की ओर लगी रहे। சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன். आसानी नियम है। அங்கிட்டு இங்கிட்டு இப்படி 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 பார்க்க கூடாது. इधर उधर ऐसे ही देखते देखते नहीं रहना। அதான் எழுதியிருக்கு உன் கண்கள் நேராய் பார்க்கணும். எங்க போறியோ அங்க மட்டும் பார். लिखा है जहां जाना है वहीं पर देखना है। அவன் என்னையே பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. वो तो मेरे को ही देखने जैसा लग रहा है। அவன் என்னையே பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. वो व्यक्ति मुझे ही देख रहा है। எவன் நம்மள பார்த்தாலும் நமக்கு பிரச்சனை இல்ல. कोई भी हमें देखे कोई எவன் நம்மள பார்த்தாலும் பிரச்சனை இல்ல. कोई ना देखे तो भी உன் कोई கண்கள் दिक्कत। நேராய் நோக்க கடவது. तेरे आंख सामने की ओर लगे रहे। இப்படிப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும்போது ஏதோ வாலிபர்களுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க நினைச்சிர கூடாது. ऐसा सोचना केवल जवानों का नहीं। பைபிள் படி கல்யாணமா ஆகாதவனை நம்பலாம், கல்யாணமான தாவீதை நம்ப முடியாது. யோசேப்பை கூட நம்பிரலாம். बाइबल के अनुसार यूसुफ को विश्वास कर सकते लेकिन எவன் எங்க போட்டு தள்ளுவானே நமக்கு தெரியாது. लेकिन दाऊद को कहां कौन कहां है पता नहीं। வாழ்க்கையில பரிசுத்தமா இருப்பது, எதிர்பாலரோடு உள்ள விஷயத்துல குழப்பங்கள் பிரச்சனைகள் வராம இருப்பதற்கான அடிப்படை விஷயம் உன் கண்கள் நேராய் பார்க்கட்டும். यही नींव की बात है। तेरा आंखें सामने ही की ओर लगी रहे। யார் எங்க பாக்குறா அதை பத்தி நமக்கு தேவையே இல்ல. कौन कहां देख रहा है ये हमारा काम नहीं। அங்கிட்டு அப்படியே கண்ணை நோட்ட அலைய விடக்கூடாது. इधर उधर आंखों को नहीं घूमने फिरने உன் देना। இருதயம் பாதிக்கப்படும். तुम्हारा दिल वहां फंसेगा। திடீர்னு நீ என்னைய பாப்ப உன்னைய பாக்குற மாதிரி இருக்கும். फिर मुझे देखेगा तो भी कोई देख रहा है जैसा கண்ணு लगेगा। கோணையா இருக்கு, இங்கிட்டு பார்த்துட்டு இருப்பேன் உன்னை பாக்குற மாதிரி இருக்கும். क्योंकि मेरा आंख थोड़ा सा ठीक नहीं है, तुझे देखने जैसे मेरे को देखने के समय लगेगा। இப்படி யாரையா நம்ம தப்பா நினைச்சிட கூடாது. ऐसा सोचकर किसी को भी हम गलत नहीं समझना அதுக்கு है। மேல யார தப்பா பார்த்தா நமக்கு என்ன? நம்ம இயேசுவை நோக்கி பாப்போம், நேரா பார்த்து நம்ம வேலையை பார்ப்போம். हम यीशु को देखना है, अपना काम देखना है। யார் என்ன பாப்பாங்கறதெல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது. कौन कौन मुझे देखेंगे ये हमारे हाथ में नहीं என்ன है। சுத்தி இருக்கிறவங்க கண்ணை நான் ஒண்ணும் செய்ய முடியாது. चारों ओर का चारों என் ओर கண்ணை वालों என்னால பாதுகாத்துக் கொள்ள முடியும். चारों ओर वालों का आंखों को नहीं, प्रभु को பார்வைக்கு இன்பம். देखने में मनभाव। கண்களில் கவனமா இருக்க ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறார். आंख में सावधानी रखने प्रभु மறுபடியும் को। சொல்றேன், இட்ஸ் நாட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் யூத். வாலிபர்களுக்கான ஆலோசனை அல்ல, வாழ்க்கை முழுவதும் உங்கள் மனதிலே இருக்க வேண்டிய ஒரு ஆலோசனை. ये केवल जवानों का नहीं, जिंदगी भर सब लोगों के लिए जरूर सोचना है। நான் சொன்னேன் ஆதாம் ஏவாள் இதற்கு முந்தின அதிகாரத்துல பார்க்கும்போது அவங்க உடைகள் இல்லாம நிர்வாணிகளா இருந்தார்கள். அதை குறித்து வெட்கப்படவில்லை, அதெல்லாம் எழுதியிருக்கு. मैंने कहा इससे पहले अध्याय में वे लोग नंगे थे, आदम और हवा। மூன்றாவது அதிகாரத்துல அவர்கள் பாவம் செய்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். तीसरा अध्याय में वे लोग पाप किए हैं। பாவம் செய்தவுடன் ஃபர்ஸ்ட் அங்க உள்ள ரியாக்ஷன், पाप करने के तुरंत वहां क्या बात हुआ है। பிசாசு சொன்ன உண்மையின் ஒரு பகுதியை போல 7வது வசனத்துல 3:7 கண்கள் திறக்கப்பட்டதுன்னு எழுதியிருக்கு. 7वां वचन में तब उन दोनों की आंखें खुल गई लिखा है। டக்குன்னு அவ்வளவு நேரம் இல்லாத ஒரு வினோத உணர்வு வருகிறது. தங்கிட்ட ட்ரெஸ் இல்ல, நிர்வாணிகள் என்று அறிந்து இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை கட்டினார்கள் சொல்லி ஒரு பதற்றத்தை அங்க பார்க்கிறோம். वहां தங்களுடைய நிர்வாணத்தை மூட இலைகள் எல்லாம் தேடி மேல அதை ஏதோ கோர்த்து மூடிக்கிறாங்க. तुरंत उनको मालूम हुआ कि वे नंगे हैं, इसलिए उन्होंने अंजीर के पत्ते जोड़ जोड़ कर लंगोट बना लिए लिखा है। ஞாபகம் வச்சுக்கணும், இந்த மனிதன் பாவத்திற்கு பின்பு மனிதனுக்கு வாழ்க்கை முறை உடை, கண்ணியமான உடை அணிந்து தன்னை மறைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் பைபிள்ல சொல்லப்பட்ட பிரமாணம். पाप के बाद वहां इंसान क्या करता है, अपने आप को वहां ढकाता है। இன்னைக்கு கடவுளை அறியாத அநேகருடைய சிந்தனை எப்படின்னா, சும்மா மூடி மூடி வச்சிருந்தாங்க அது ஏதாவது தப்பு இருக்கு, இப்ப என்ன போடாட்டி என்ன அப்படின்னு எல்லாம் இருந்தா தப்பு செய்யறதெல்லாம் குறைஞ்சிரும் யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க. अनेक लोगों का भी सोच और विचार यही जैसे रहता है, हम अपने आप को ढक देंगे। இந்தியாவை போன்ற நாடுகள் விக்கிரக ஆராதனைக்கு ரொம்ப பிசாசின் கீழே இருக்கு நம்ம நினைச்சுக்கிறோம். விக்கிரகங்களே இல்லாத அநேக ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னா நினைத்து பார்க்க முடியாத கேவலங்கள் எல்லாம் இருக்கிறது. ऐसे ही विदेशों में हम देखेंगे भारत से भी घृणा बातें बहुत सारा है। ஐரோப்பிய நாடுகளிலே நியூட் பீச் அப்படின்லாம் இருக்கு. यूरोपियन देश में न्यू बीच करके रहता இந்த है। பீச்ல நீ ட்ரெஸ்ஸே போட வேண்டியதில்லை, யாரும் உன்னை கேட்க மாட்டாங்க, போலீஸ் வந்து உன்னை ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ऐसे ही झील के किनारे पर कपड़ा पहनने की இது जरूरत ही எப்படி नहीं। ஒரு அப்ரூவ் ஆகி ஒரு நாட்டுல ஒரு பகுதிகளில் இப்படி எல்லாம் யார் இதற்கு காரணம்? कौन इसका कारण ठहरे हुए हैं? வசனம் தெரியாத, தேவனை குறித்த அறிவில்லாத அவங்களா நினைச்சுக்கிறாங்க நம்ம எதுக்கு நம்ம தான் மூடி வச்சுக்கிட்டு இருக்கோம், அப்படி இப்படி ஒண்ணுமே இருந்தாலும் போடாம இருந்தாலும் அது நல்லா இரு, நம்ம மனசு தப்பாலாம் பார்க்க மாட்டோம் அவனா நினைச்சுக்கிறான். मतलब वहाँ ऐसे ही बिना कपड़ा के रहना भी गलत नहीं है करके सोचने वाले भी होते हैं। மனிதன் பாவியாகி விட்டான், இனி உடை அணிந்திருக்க வேண்டும், இதுதான் தேவனுடைய சித்தம். मानव पापी बन गया है, अभी कपड़ा पहनना जरूरी है, ये प्रभु का नियम है। கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி சபை என்கிற ஒரு இடத்துல ஒரு வினோதமான ஒரு விஷயம் எல்லாம் நடந்துச்சு. कलीसिया में एक बात ऐसे हुआ, நீ உண்மையா ரட்சிக்கப்பட்டிருந்தேன்னு சொன்னா, अगर तू उद्धार सच में पाया நீ है, தேவனுடைய அந்த பரிசுத்தத்துல நீ வளர்ந்துட்டேன்னு சொன்னா, प्रभु के पवित्रता में बना है, உன்னை யாருமே உனக்கு தப்பா தெரியாது. कोई भी गलत नहीं है।
நான் இதை படிக்கல, ஒரு செய்தியில கேட்டேன். इसमें मैं सुना था எங்கேயோ ஒரு 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 இடத்துல, ஒரு சபை என்கிற ஆராதனை நடக்கிற இடத்துல நியூட் வர்ஷிப், Dress யாருமே போடக்கூடாது, நமக்கு வந்து யாரை பார்த்தாலும் தப்பா தெரியக்கூடாது, நம்ம பரிசுத்தவானது தப்பு தெரியாதுன்னு சொல்லி அப்படி நடந்த சம்பவங்கள் எல்லாம் வாசித்து இருக்கிறேன். एक कलिसिया में सब लोग नंगे होकर आराधना करते थे, एक दूसरे को गलत नहीं समझते थे. உடைகளினால் முழுமையாய் மூடிக்கொள்ள வேண்டும், இதுதான் தேவனுடைய பிரமாணம். कपड़ा से हम अपने को ढक देना है. ஏன் கொஞ்சம் प्रभु குறையா का ட்ரெஸ் नियम பண்ணா என்ன? हाँ, थोड़ा नीचे करने से क्या है, அவ்வளவுதான். அது 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 இட்ஸ் a mistake. वो गलत है. மார்க் 5வது அதிகாரம், मरकुस 5वां अध्याय, பிசாசு பிடிச்ச கல்லறையில இருக்கிற மனுஷனை பத்தி எழுதியிருக்கு. वहाँ दुष्टात्मा जकड़ा हुआ मनुष्य के बारे में இயேசு लिखा. கிறிஸ்து அவனை குணமாக்குகிறார். यीशु मसीह उसको चंगा किया. அவன் குணமான பின்னாடி அவனை குறித்த டெஸ்கிரிப்ஷன் 15வது வசனத்தில் எழுதியிருக்கு. 15वां वचन में उसके बारे में लिखा हुआ है, இயேசுவினிடத்தில் வந்து यीशु के पास आकर லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு, वहाँ कपड़े पहनने और सचेत बैठे देखकर जिसमें दुष्टात्मा थी. பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆகி அவன் புத்தி தெளிந்து விட்டான் என்பதற்கான ஒரு அடையாளம் என்ன? வஸ்திரம் தரித்திருக்கிறான். दुष्टात्मा उनके शरीर से निकल गया, ये अभी कपड़ा पहन के बैठा है. என் உடம்பு நான் எப்படி வேணா இருப்பேன்னு சொல்ற மனிதனுக்குள் பிசாசு இருக்கிறது. मेरा शरीर मैं जैसा भी रहूंगा, उसके अंदर शैतान है. இப்படிப்பட்டவர்களை விடுதலையாக்க, விடுதலையின் சுவிசேஷத்தை சொல்ல ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ऐसे लोगों के लिए छुटकारा का सत्य को समझाने के लिए हमें बुलाया है प्रभु. இன்னைக்கு உள்ள கலாச்சாரம், आजकल की संस्कृति, ஆணும் பெண்ணும் வெளியே போறாங்க, महिला और पुरुष बाहर जाते हैं, ஆண்கள் முழுசா கிட்டத்தட்ட ஒரு நல்ல முழுக்கை சட்டை பேண்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. ऐसी पूरा कपड़ा पहने हुए हैं. கூட ஒரு அக்கா ஏன் ட்ரவுசர் போட்டிருக்காங்கன்னு தெரியல, महिला क्यों ऐसी ट्राउजर पहनी ஏன் है, கையில்லாத பனியன் போட்டிருக்காங்கன்னு தெரியல. कि पता नहीं क्यों ऐसी बनियन को पहनी है. ஓகே, இப்படிப்பட்ட உலகத்திலே வசனத்தின்படி வாழ நம்ம அழைக்கப்படுகிறோம். ऐसी दुनिया में वचन के अनुसार हम जीने के लिए बुलाए गए. இந்த 3வது அதிகாரத்துல நான் காண்பிக்க விரும்புற கடைசி விஷயம், तीसरा अध्याय का आखिरी बात यह है, மனிதன் பாவம் செய்து விடுகிறான். मानव पाप कर दिया. நம்முடைய இருதயத்தை உடைக்கக்கூடிய ஒரு அதிகாரம் இந்த 3வது அதிகாரம். ये तीसरा अध्याय हमारा दिल को तोड़ने वाला एक अध्याय है. பைபிள்லாம் புரிய புரிய நிறைய பகுதியில் நம்மளால அழாம படிக்க முடியாது. बिना ऐसे बाइबल को पढ़ेंगे रोना जरूर होगा. A.W. டோசர் என்கிற தேவ மனிதர் சொல்லுகிறார், பைபிள் வாஸ் ரிட்டன் இன் tears, to tears it will yield its best treasure. வேதாகமம் கண்ணீரிலே எழுதப்பட்டிருக்கிறது, கண்ணீருக்குத்தான் அது தன்னுடைய புதையல்களை வெளிப்படுத்தும் என்று எழுதுகிறார். A.W. डोसर करके व्यक्ति बताता है, आंखों से बाइबल, आंसुओं से बाइबल लिखा गया है, आंसुओं से पढ़ना है. மனிதன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து விடுகிறான். मानव परमेश्वर के विरोध पाप करने लगा, அது நிமித்தம் சாபங்கள் எல்லாம் அங்கே வரத்தான் செய்கிறது. जिसके वजह से पाप और श्रापित हुआ. ஆனால் அங்கே வெறுத்து கசந்து நீ வேண்டாம் எக்கேடும் கெட்டுத்தொலை என்கிற தேவனை பார்க்கவில்லை, அன்பு நிறைந்த ஒரு தேவனை இந்த 3வது அதிகாரம் காண்பிக்கிறது. परंतु तीसरा अध्याय दिखाता है, ऐसे ही प्रभु हमें नहीं छोड़ा परंतु प्रेम दिखाया. இவர்கள் அத்தி இலைகளை தைத்து தங்கள் நிர்வாணத்தை மூட முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். சாயந்தரான காஞ்சி கீழே விழுந்துரும். ये लोग अंजीर के पत्ते से कपड़ा बनाए, लेकिन शाम को सूख जाएगा. தேவனுடைய அன்பை 3:21 ஆதியாகமத்துல பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். प्रभु का प्रेम 21वां वचन में, यहोवा परमेश्वर आदम और उसकी पत्नी के लिए चमड़े के आंखें बनाकर उसको पहना दिए. அங்கே ஒரு விலங்கினுடைய ரத்தம் சிந்தப்பட்டு அதனுடைய தோலினால் இவர்கள் மூடப்படுகிறார்கள். एक जानवर को प्रभु ने मार के उसके चमड़े से बनाया कपड़ा. இன்னைக்கும் லெதர்ல ஒரு பொருள் வாங்கணும்னா இட் வில் ஸ்டே லைஃப் லாங். आज भी चमड़े का कोई चीज लेंगे जिंदगी भर टिकेगा. 20,000 ரூபாய்க்கு பைபிள் இருக்கு. 20,000 रुपया का बाइबल है. அதுல என்ன ஸ்பெஷல்? उसमें क्या विशेष है? கோட் ஸ்கின், ஆட்டுத்தோல். वो बकरा का चमड़े से बना हुआ है. அவ்வளவுதான். 5 தலைமுறை நம்ம கிழிச்சு கசகாம வச்சிருந்தோம்னா 5 தலைமுறைக்கு அது இருக்கும். बस 5 पीढ़ी तक वो फटेगा ही नहीं. அப்படிப்பட்ட ஒரு தோலினால் தேவன் மனிதனை மூடுகிறார். தேவனுடைய அன்பை இதிலே பார்க்கிறோம். ऐसा एक चमड़े के कपड़ा से प्रभु ने उनको पहनाया. प्रभु का प्रेम है वो. தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது? प्रभु का प्रेम कैसा है? ரோமர் 5வது அதிகாரம் रोमियो 5वां अध्याय 8வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, 8वां वचन में लिखा हुआ है, நாம் பாவிகளாய் இருக்கையில் हम जब पापी ही थे, கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே मसीह हमारे लिए मरा, தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். तो परमेश्वर का प्रभु प्रेम इसी में प्रकट हुआ है. நீங்களும் நானும் பயங்கரமா ஜெபம் பண்றோம், आप और हम प्रार्थना करते हैं, பயங்கர தியாகம் பண்ணி சாப்பாடு கூட இல்லாம ஊழியம் செய்றோம். बिना खाए के खाना सेवा करते हैं. இப்படி ஒண்ணு நம்ம அன்பை சம்பாதிக்கலாம் வேண்டியதில்லை. बस इसके द्वारा प्रेम को हम कमा नहीं सकते हैं. எப்படியாவது நல்லா இருந்து அவர் ஐஸ்வர்யலாம் முடியாது. ऐसे जी कर हम ऐसा तो नहीं कर सकते हैं. பாவிகளாய் இருக்கையில் जब हम पापी ही थे, கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். எப்படிப்பட்ட அன்பு என்பதை
இதில் விளங்க பண்ணுகிறார். जय प्रभु का प्रेम जो है हम जब पापी ही थे उसी समय से प्रकट हुआ இயேசு है. கிறிஸ்து சொல்றாரு, மோசே என்னை குறித்து எழுதினான் அப்படின்னு சொல்றாரு. ये मूसेस कहता है कि वो मेरे बारे में लिखा है. வேதத்தின் முதல் 5 புத்தகங்கள் மோசே மூலமாய் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்படுகிறது. बाइबल का पहला 5 पुस्तक जो है मूसा के द्वारा पवित्र आत्मा लिखा அதில் है. உள்ள ஒரு முக்கியமான வசனம் தான் ஆதியாகமம் 3:21. ஒரு தோலுடை என்று எழுதியிருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவை முன்னடையாளப்படுத்துகிற ஒரு தீர்க்கதரிசன வசனம். उसी का 3 का 21वां वचन में चमड़े के वहां कपड़ा को प्रभु ने पहना दिया लिखा है. தேவனுடைய அன்பை காண்பிக்கிற ஒரு அதிகாரம். परमेश्वर का प्रेम को दिखाने वाला एक अध्याय ஒரு है. பக்கம் பிரச்சனைகளுக்குரிய அத்தனைக்கான காரணத்தை காட்டி நம்முடைய இதயத்தை உடைக்கிற அதே வேத பகுதி, जो हमारा दिल को तोड़ने वाला वही अध्याय இதுக்கெல்லாம் நமக்கு பரிகாரம் கொடுக்க போற தேவனுடைய அன்பையும் நமக்கு காண்பிக்கிறது. सारे बातों का प्रायश्चित प्रभु का प्रेम है करके भी दिखाने वाला अध्याय. ஆரம்பத்துல சொன்ன அந்த பாயிண்ட மறந்துடக்கூடாது. விசுவாசத்தோட சில விஷயத்தை புரிஞ்சுக்கிட முடியல, என்னால நம்ப முடியல, பரவாயில்ல, பைபிள நம்பிடணும். அப்படியே कभी कभी हम अगर यकीन नहीं कर पाते हैं पूरा भरोसा कर देना है. போக போக புரிஞ்சிடும். जाते जाते समझ में आ 100 जाए. வேதம் உண்மை என்பதை நீங்களாக கொஞ்சம் கொஞ்சமாய் அறிந்து கொள்வீர்கள். 100 का 100 बाइबल सच्चाई करके आप खुद ही जानेंगे. இந்த வசனம் உண்மைங்கிற அந்த 100% அஷ்யூரன்ஸ் வந்துட்டா வாழ்க்கையில எங்கேயும் பயப்பட மாட்டோம். ये वचन सच है अगर जान जाएंगे இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லணுமா வேண்டாமாங்கிற தயக்கமோ பயங்களோ வாழ்க்கையில் வராது. जिंदगी का डर भी नहीं होगा किसी को. यीशु मसीह के बारे में हम आसानी से बताएंगे. இந்த வசனமாகிய அஸ்திவாரத்திலே கட்டும்படி ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை நினைவுபடுத்துகிறார். इस वचन की नींव में हम बनाने के लिए प्रभु हमें बुलाता है. கண்களை மூடி ஜெபிப்போம். आंख बंद करके प्रार्थना करें. ஆண்டவரே, உம்முடைய நல்ல வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். हे यहोवा आपकी वचन के लिए धन्यवाद. ஆண்டவரே, இருதயத்தை தெளிவிக்கிற உம்முடைய வசனங்களுக்காக நன்றி. दिल को सुधारने वाला वचन के लिए நீ போக धन्यवाद. வேண்டிய வழி இதுவே என்று சொல்லக்கூடிய உம்முடைய வசனங்களுக்காக நன்றி. चलने का मार्ग दिखाने वाला वचन. ஆண்டவரே, இந்த 3வது அதிகாரத்திலே நாங்கள் தியானித்த காரியங்களுடைய இருதயத்திலே எழுதப்படட்டும். तीसरा अध्याय के बाद हमारे दिल में लिखा जाए. நாங்க செய்கிற தவறு, நான் தவறு செய்கிற மனிதனாய் மாறிவிட்டால் அநேகர் அழிவுக்கு காரணமாகி விட முடியும். मैं गलती बन जाऊंगा, अनेक लोग नष्ट होंगे. ஆனால் இயேசுவை போல கீழ்ப்படுகிறவனாய் இருந்தால் இயேசுவை போல அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். यीशु के जैसे अगर मानूंगा अनेक लोग मानेंगे. ஆண்டவரே, பார்வைக்கு இன்பம் என்று அந்த விஷயத்திலே ஏவாள் தவறினதை நாங்கள் பார்க்கிறோம். देखने में मनभाव के वजह से हवा गिर गई. எங்கள் கண்களை குறித்து கவனமாய் இருக்க கிருபை தாரும். तो हमारे आंखों के बारे में सावधान रहने दे. யார் எங்களை பிடித்து விடாதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்யும். कोई भी हमें फंसाने नहीं யார் पाए. என்ன பார்க்கறாங்களா இல்லையாங்கிற தேடுதல் இல்லாத நேர் பார்வை எங்களுக்கு தாரும். किसी को भी नहीं देखे, सामने ही की ओर देखे. ஆண்டவரே, உம்முடைய அன்பை நாங்கள் பார்த்தோம். प्रभु आपका प्रेम को மோசே देखे. என்னை குறித்து எழுதினான் என்று சொன்ன வார்த்தைகளை நாங்கள் பார்த்தோம். मूसा मेरे बारे में लिखा है करके நாங்க बताया. ஏதோ நல்லது செஞ்சதுனால எங்களை நீங்க தேடி வரலாம் ஆண்டவரே. भलाई के वजह से नहीं. பாவத்துல தான் நாங்க இருக்கிறோம் ஆண்டவரே. हम जब पापी ही थे, பாவிகளா இருந்த எங்க மேல நீங்க அன்பு வச்சீங்க ஆண்டவரே. जब पापी थे तूने प्रेम रखा. அன்பின் குமாரனை உலகத்துக்கு அனுப்புனீங்க ஆண்டவரே. पुत्र को तूने दुनिया में நாங்க भेजा. அடைய வேண்டிய தண்டனை பாடுகள் எல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்ட பெரிய அந்த அன்புக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். हमारे दंड को उसने अपने ऊपर उठा लिया இந்த प्रभु. அன்புக்கு பாத்திரராய் நடக்க இந்த இரவுகளிலே அர்ப்பணிக்கிறோம். योग्यता से रहने दे प्रभु. இந்த வேதத்திலே இரவும் பகலும் தியானமாய் இருந்து மிகுந்த கனி கொடுக்கிறவர்களா எங்களை மாற்றுவீராக. व्यवस्था में दिन रात रहकर फल देने पाए. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु के नाम से पिताजी. आमीन. आमीन.